ஆனா நீங்க யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஜேஜேகே யூனிவர்ஸ்ல சுக்குனாவையே சர்பாஸ் பண்ற லெவலுக்கு காட் ஆஃப் கர்சஸ்னு சொல்ல வேண்டிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கேரக்டர் இருந்தான். எஸ், நான் நம்ம சுகுரு கெட்டோவை பத்தி தான் பேச போறேன். நான் நிறைய கர்சஸ் வச்சிருக்கேன், ஆர்மியவே வச்சிருக்கேன்னு கெட்டோ அப்போ சீன் போட்டாலும் கதை முடியும் போது அவன் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் செத்து போனான். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, கேகே அகிட்டாமி நம்ம கெட்டோவோட ஃபுல் பொட்டன்ஷியல கதையில கொண்டு வரவே இல்லை. ஒருவேளை கெட்டோ அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணியிருந்தா அவன் எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா மாறி இருந்திருப்பான். இன்னைக்கு வீடியோல கேகே அகிட்டாமியோட அபிஷியல் லோர் அண்ட் ஹிண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபுல்லி ரியலைஸ்டு கெட்டோவோட அல்டிமேட் பவர் ஸ்கேலிங் பண்ண போறோம். வெல்கம் டு நெகிலோர், நான் உங்க நிகி. கெட்டோவோட ஃபுல் பொட்டன்ஷியலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவன் ஏன் கதையில இவ்வளவு சீக்கிரமா செத்து போனான், இல்ல ஏன் அவனுக்கு நிறைய பவர்ஸ் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான மெயின் காரணம் JJK 0 மூவி தான். கேகே அகிட்டாமி ஃபர்ஸ்ட் JJKவை ஒரு லிமிட்டெட் ஷார்ட் சீரீஸா தான் எழுதினாரு. அப்போ அவருக்கு இந்த கதையை இவ்வளவு பெரிய ஹிட் ஆகி மாங்கா சீரீஸ் பிளான் பண்ற ஐடியாவே இல்லை. அதனாலதான் நம்ம இப்ப பாக்குற டொமைன் எக்ஸ்பென்ஷன், RCT, ரிவர்ஸ் கஸ் டெக்னிக் மாதிரியான அட்வான்ஸ்ட் பவர் சிஸ்டம் கான்செப்ட் அப்ப கேகே அகிட்டாமி எழுதவே இல்லை. JJKவோட அல்டிமேட் பவரே டொமைன் எக்ஸ்பென்ஷன் தான். ஆனா JJK 0ல கெட்டோ செத்து போகும்போது அவனுக்கு டொமைன் எக்ஸ்பென்ஷனே கிடையாது. ஏன்னா அப்போ அந்த கான்செப்டே உருவாகல. இதுதான் கெட்டோ மேல இருந்த மெட்டா கன்ஸ்ட்ரைன்ட். கதை வளரும்போது பவர் சிஸ்டமும் வளர்ந்தது. ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டிய கெட்டோ முன்னாடியே செத்து போயிட்டான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கோஜோவோட வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு சுத்தின கெட்டோ ஒரு டீனேஜர் யூட்டா கிட்ட தோத்து போயிட்டானா? அது அவனோட டெக்னிக் தப்பு இல்ல, ஆர்த்தரோட ரைட்டிங் தான். சோ இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாத்தையும் உடைக்க போறோம். பவர் சிஸ்டம் ஃபுல்லி டெவலப்டா இருக்கிற JJK வேர்ல்டுல கெட்டோ மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவன் டெக்னிக் என்ன மாதிரி பெருசா இருக்கும், தலைவன் எந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருப்பான்ட்டு பார்க்கலாம். த அல்டிமேட் ப்ரீப் டைம், த எண்ட்லெஸ் ஆர்மி. கெட்டோவோட டெக்னிக் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் மேனிபுலேஷன். JJKலயே இது ஒரு எஸ்டயர் அப்சல்யூட் புரோக்கன் டெக்னிக் தான். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. மெகிமியோட 10 ஷேடோ டெக்னிக் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 10 ஷிகிகாமியை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கெட்டோக்கு உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாமினா அண்ட் கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு கர்சஸை நீங்க சேர்த்து வைக்கலாம். JJK வால்யூம் 0லயே கெட்டோ கிட்ட 6000க்கும் மேல கர்சஸ் இருந்தது. ஜஸ்ட் இமேஜின், கெட்டோவுக்கு இன்னும் ஒரு 5 to 10 years ஸ்பீட் டைம் கிடைச்சிருந்து அவன் வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி கர்சஸை கலெக்ட் பண்ணான். அவன் அசால்ட்டா லட்சக்கணக்குல, தியரிட்டிக்கலி மில்லியன்ஸ் ஆஃப் கர்சஸ் அவன்கிட்ட இருந்திருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ லட்சக்கணக்கான கர்சஸ் இருந்தா என்ன, அதெல்லாம் லோ கிரேட் ஃபோல்டர் கர்சஸ் தானே, கோஜோ எல்லாத்தையும் ஒரே அடியில அழிச்சிருப்பானே. ட்ரூ, கோஜோ அண்ட் சுக்குனா இல்ல யூட்டா மாதிரி ஆளுகளுக்கு ஃபோல்டர் கர்சஸ் ஒரு மேட்ரே இல்ல. ஆனா 1,00,000 கர்சஸ ஒரே இடத்துல ஸ்வாமிங் ஆகும்போது அதோட கேயாஸ் எவ்வளவு பெருசா இருக்கும். அண்ட் பிரைமரி விஷயம் என்னன்னா, கெஞ்சாக்கு கடைசியில ஒரு லாஜிக் சொல்லுவான், நான் இந்த லோ கிரேட் கர்சஸ என்னோட கர்ஸ் எனர்ஜி மூலமா இன்ஹான்ஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ஆர்டர் கொடுத்து அது கிரேட் 1 சாசரையே தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். திங்க் அபவுட் இட். நார்மல் ஃபோல்டர் கர்ஸையே கெட்டோவோட பிரீமியம் கர்ஸ் எனர்ஜி மூலமா பஃப் ஆச்சுன்னா அதோட பவர் லெவல் எங்கேயோ போயிடும். அது கிரேட் 1 கிரேட் 2 சாசரையே வழி அனுப்பி வச்சிடும். சோ ஆர்மி சைஸ் அண்ட் டாக்டிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டையே கெட்டோ இதுல யூனிக்கா நிக்கிறான். இப்ப நம்ம ரியல் கேமுக்கு வருவோம். ஃபோல்டர் கர்சஸ் மட்டும் இல்ல, கெட்டோவால ஸ்பெஷல் கிரேட் கர்சஸையே அடிச்சு புடிச்சு அப்சர்வ் பண்ண முடியும். ஜோஹோ, அனாமி, டாகன் இவங்க 3 பேருமே இவங்க எல்லாத்தையும் கெட்டோ தன்னோட பாக்கெட்ல வச்சிருந்திருப்பான். ஆனா இதெல்லாம் விட கெட்டோவோட அப்சல்யூட் ட்ரம் கார்டு என்னன்னா மேக்ஸிமம் உசுமாக்கி. கர்சஸை சேர்த்து ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட அடிக்கும் போது அதோட டிஸ்ட்ராக்டிவ் பவர் ஹியூஜ். ஆனா அதையும் தாண்டி எஸ் கிரேட் கர்சஸை உசுமாக்கி பண்ணும்போது அவங்களோட டெக்னிக்கை கெட்டோவால பெர்மனண்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். யூட்டாவோட காப்பி டெக்னிக் மாதிரி தான். ஆனா கெட்டோவோட பேக் இன்னும் டீப். கர்சஸ் மூலமா எல்லா விஷயத்தையும் அவனே பண்ண முடியும். நார்மலா ஃபுல் பொட்டன்ஷியல் வீடியோனா எல்லாருக்கும் RCT சிம்பிள் டொமைன் கொடுப்போம். நம்ம ஃபுல்லி ரியலைஸ்டு கெட்டோவுக்கும் RCT அண்ட் பிரீமியம் டொமைன் எக்ஸ்பென்ஷன் எல்லாமே இருக்குன்னு வச்சுப்போம். இதெல்லாம் அவனுக்கு ஐஸ் அண்ட் கேக் மாதிரி தான். ஏன்னா அவனோட ஆர்மியே அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடும். சோ கைஸ், ஃபைனலா பார்த்தா சுகுரு கெட்டோ உண்மையிலேயே அவனோட மைண்ட் செட் அண்ட் டெக்னிக்கை கம்ப்ளீட்டா டேப் பண்ணியிருந்தா காட் ஆஃப் கர்சஸ்னு சொல்றது கூட கம்மி தான். ஏன்னா he would have been a walking calamity. ஒரு சிங்கிள் மேன் ஆர்மிய லிட்டரலா கேகே அகிட்டாமி JJK 0லயே முடிச்சு விட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் பொட்டன்ஷியல் கெட்டோ ஃபுல்லி ரியலைஸ்டு கோஜோவுக்கு டஃப் கொடுத்துருப்பானா? அவனால சுக்குனாவை தடுக்க முடிஞ்சிருக்குமா? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை காய்ஸ்.